வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு நஞ்சுண்ட காலம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அது என்ன நஞ்சுண்ட காலம் அப்படின்னா முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப பின்னோக்கி நான் போல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் பள்ளி படிக்கிற நேரத்தில், கொஞ்சம் ஒரு கல்லூரி படிக்கிற காலத்திலலாம் சாப்பாடுகள் எல்லாமே ரொம்ப ருசியாகவும் இருந்தது. அதனுடைய காய்கறிகள்லாம் நல்ல தரமாக இயற்கையாக, கொஞ்சம் ஓரளவு இயற்கையான முறையிலே கிடைச்சிது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். குறிப்பாக எங்கள் வீட்டில் அம்மா தக்காளி வாங்கிட்டு வருவாங்க. நான் அதை எடுத்து 1, 2, 3 வரை கூட நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தக்காளி எல்லாமே. இப்போ அந்த தக்காளி பழத்தை தொடக்கூட முடியாது, ஏன்னா அவ்வளவு நஞ்சுண்ட காடு மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த நேரத்தில் மாம்பழம்லாம் பழுக்க வைக்கணும் அப்படின்னா வைக்கோலில் பழுக்க வைப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். வைக்கோலில் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த மாம்பழத்தை எடுப்பாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும், மனம் அப்படி மணக்கும் அந்த பழுக்க வச்ச இடத்துல இருந்து. ஸோ அதே மாதிரி வாழைப்பழங்கள்லாம் தார் தாராக வெட்டி குழியில் இறக்குவாங்க. குழியில் இறக்கி அதை ஊத்தம்னு, அதுக்கு பேர் ஊத்தம் போடுவாங்க. ஊத்தம் போட்டு ஒரு கிட்டத்தட்ட இந்த வாரம் கொடுத்தா ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பழம் நல்லா மஞ்சள் கலரில் பழுத்து இயற்கையான முறையில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. கொய்யாப்பழம்லாம் முன்னாடி அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தண்ணி குடித்தோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சூழல் ரொம்பவே மாறி இருக்குது. நீங்கள் திராட்சை பழம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராட்சை பழம் நான் முன்னாடி கொட்டையோடு இருக்கும், நம்ம கருப்பு திராட்சை. அதை நல்லா சுவைச்சிட்டு நம்ம தண்ணி குடித்தோன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சூழல் ரொம்பவே மாறி இருக்குது. நீங்கள் வாழைப்பழத்தை எப்படி இப்போ இன்னைக்கு பழுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முறை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு வீடியோ அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே ரசாயனத்துக்குள்ளே முக்குறாங்க. அது அப்படி பச்சை கலரில் இருந்தது அப்படியே ஒரு மஞ்சள் கலருக்கு மாறிடுது. அப்படி ஒரு நிமிஷத்தில் இப்போ நம்ம பழுக்க வைக்கணும் அப்படின்னா அதனுடைய இயற்கையான ப்ராசஸ் 2-3 நாள் எடுக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் விரைவான முறையில் மக்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. விரைவானா அவங்களுடைய வாழும் காலம் கூட ரொம்ப விரைவாக சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுது. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. சரி, இதை நம்ம இந்த உண்மைகளை எதுவுமே மறைக்கவே முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. நஞ்சுண்ட காடாக தான் நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதை மீட்டெடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். சரி நண்பர்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.